அன்பிற்கினிய கம்ப நகர பொதுமக்களை, இது குடிநீருக்காக வைக்கப்பட்டு இருக்கு. பல நாள் இதையும் நான் தொடர்ந்து நகராட்சிக்கு அறிவுறுத்திட்டேன். இதுல தண்ணீர் வாரதில்ல, அப்புறம் தேவையில்லாம இதெல்லாம் வைக்கணும். உடனே நகராட்சி ஆணையாளருக்கு தகவல் கொண்டு வர உடனே மாற்றி மக்கள் பயன்பாடு உள்ள விஷயமா கொடுவாங்க. நம்முடைய வேலைப்பர் கோயில் தெருவில் இந்த போலீஸ் பூத்து இருந்தும் பயன்பாடு இல்லாம இருக்கு. இதை பயன்பாட்டு கொண்டு வரணும். மகளிர் போலீஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கு. இந்த பகுதியில் அதிகமான மகளிர்கள் டிராவல் பண்ணக்கூடிய இடம் இது. நம்முடைய சுள்ளிப்பட்டி ரோட்ல காந்தி சிலைக்கு அடுத்து இந்த கட்டடம் இருக்கு. இது நம்முடைய அங்கன்வாடி குழந்தைகள் பயில்ற மாதிரி இருந்த கட்டடம் இப்ப பயன்பாடற்று நகராட்சியுடைய சொத்து பயன்பாடற்று கிடக்கு. காந்திஜி பார்க்கில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நூலகமானது சுமார் 75 ஆண்டு காலம் பழமை நிறைந்த நூலகம். இந்த நூலகம் கம்பத்துக்கே முதல் நூலகம். அதுவும் நம்ம நகராட்சி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த நூலகம் பயன்பாடற்று இந்த மாதிரி இருப்பது சரியா? உடற்பயிற்சி செய்வதற்கான நல்ல அருமையா கொடுத்துருக்காங்க. ஆனா இதெல்லாம் பயன்பாடு அற்று இருக்கு. இதெல்லாம் உடனடியாக மாற்றிட்டு செயல்படாத உபகரணங்கள்லாம் உடனடியாக மாற்றி தரவன உடனடியாக மாற்றணும் அப்படிங்கிறத கம்பம் நகராட்சிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல பாருங்க, இதுல ஒரு ஊஞ்சல் இல்ல. குழந்தைகள்லாம் கீழே விழுந்துச்சுன்னா கல்லுகள்லாம் அடிபட்டு செஞ்சிடும். இதெல்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்சு கிடக்கு. இதே சின்ன பிள்ளைங்க ரோல் பண்ணி வளர்றது, அது தனியா தூக்கி லைட்டா தூக்கி காட்டுங்க. இதே அது மேல உள்ள மாட்டி அது சின்ன பிள்ளைங்க வளர்றதுக்கு இருக்கக்கூடியது அது ஏதோ பழுது அடைஞ்சு பயன்பாடு அற்று கிடைக்கும். நகராட்சியில எவ்வளவோ அதிகாரிகள் இருக்கீங்க, எவ்வளவோ பணியாளர் இருக்கீங்க. இதை பார்த்து சரி செய்து கொடுப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? இது கடந்த ஆட்சி மாதிரி கிடையாது. இதெல்லாம் ஆரம்பம். இன்னும் எவ்வளவோ பணிகளை பார்த்து அதெல்லாம் சீரமைக்க வேண்டியது இருக்கு. இதே நம்முடைய டிஎஸ்கே காமாட்சி குன்றம் நகரில் ஒரு பூங்கா அமைச்சிருக்காங்க. எல்லா உபகரணங்களுமே இருக்கு. ஆனா பராமரிப்பு இல்லாம இருக்கு. யாருக்கு நல்லா ஆகணும்னு தவிர யாருமே இங்க வரக்கூடாது. சரி, மதியான நேரத்துல பார்த்தா இங்கனக்குள்ள நிக்கிறாங்க. இல்ல வீடியோ ஜிசிடி கேமரா போட்டு இப்ப குடியிருப்போர் சங்கம் ஏற்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். குடியிருப்பு சங்கம் ஏற்படுத்திட்டு நகராட்சி ஆணையத்தை கேட்டுட்டு குடியிருப்பு சங்கத்து கையில இந்த பார்க்க பராமரிக்கக்கூடிய பணிகளை உங்கள்கிட்டயே கொடுத்துருவோம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச அழகழகான செடிகளை வைங்க. நாங்க சுத்தம் பண்ணி இந்த முள்ளெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி நீட்டா கொடுத்துறோம். நத்தி வச்சு விரட்டினேன் பூரா. எதுக்கு நாங்கள் இந்த பூரா நெல் இந்த ஏரியா அப்ப நான் ஒரு 4-5 நாள் வந்த பிறகு அந்த பையன் வரதுக்கு கொஞ்சம் வச்சு வேற ஏரியா மாத்திட்டாங்க. பாருங்க, நம்ம இதுல எதுவுமே நடக்கக்கூடாது, செய்யக்கூடாது. போதை வெறுக்கி பிடிங்க. இந்த போதை பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய என்ன கம்ப்ளைண்ட் வருது, நீங்க சொன்ன இடத்த மாத்தி போறாங்க. அந்த பயில பிடிங்க. அவன் தான் நாளைக்கு அக்யூஸ்டம் வருவான். அவன் அந்த போதையில நம்ம என்ன செய்யறானே தெரியாம செஞ்சுட்டு இருக்கான். அதெல்லாம் நீ சிறப்பா பண்ணுங்க. உங்க பேர் பிரசனா இருக்கு. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. ஏஓ விவசாயத்துறை அதிகாரி ஏஓ கட்டுப்பாடுல இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர இடத்துல நம்ம ஒரு உழவர் சந்தை வைத்து நம்ம அரசாங்கம் நம்ம செயல்படுத்தணும். அந்த இடத்துல இந்த கழிப்பிடங்கள் ஆண்கள் பெண்கள் கழிப்பிடம் செயல்பாடு அற்று அசுத்தம் நிறைந்து இருப்பது சங்கடமா இல்லையா? சம்பந்தப்பட்ட விவசாயத்துறை அதிகாரிகள் உடனடியாக இதை சரி பண்ணணும். கம்ப உழவர் சந்தையில புதிதாக கழிப்பிடம் கட்டியிருக்காங்க. புதிதாக கழிப்பிடம் கட்டியிருந்தாலும் அந்த கழிப்பிடமும் பூட்டப்பட்டு கிடக்கு. இது செப்டி டேங்கே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உடனே வேளாண் துறை தக்க முறையில் இந்த புதிய பழைய கழிப்பிடம் மோசம், புதிய கழிப்பிடம் இதற்கு 2 கழிப்பிடத்தையும் பயன்பாடு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நம்ம உழவர் சந்தையில காய்கறிகள் இன்னைக்கு விற்பனை ஆகல, மறுநாள் விற்பனை ஆகணும்னா இந்த ஸ்டோரேஜ்ல உள்ள எடுத்து வைக்கக்கூடியதுக்கு இந்த கட்டடம் கட்டியிருக்காங்க. இது ஒரு ஏசி ஸ்டோரேஜ். இதுவும் பயன்பாடு அட்ட முறையில பூட்டி கிடக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு நம்ம வேளாண் துறை இருக்கமா? கடந்த ஆட்சி மாயெல்லாம் இல்லைங்க. வேளாண் துறைக்கு நான் சேர்த்து சொல்றேன், கடந்த ஆட்சி மாயெல்லாம் இல்லைங்க. இந்த ஆட்சியில நான் உட்பட எல்லாரும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறோம். அரசாங்கத்துக்கு நம்ம வேலை பார்க்கணும். வேளாண்மை துறையில கம்பம் சட்டமன்ற தொகுதி தேனி மாவட்டம் முழுவதும் எந்த குறைகள் இல்லாமல் சிறப்பாக வைத்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கிறேன். இது கம்பம் நகராட்சிக்கு குடிநீருக்கு இருக்கக்கூடிய டேங்கு. அந்த டேங்கு பயன்பாடற்ற முறையில் இருக்கு. இதுல போர் இருக்கான். ஆனா அந்த மோட்டர் ரிப்பேரா இருக்கு அப்படிங்கிறத இங்குள்ள இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. அதை உடனடியாக அந்த போரை சரி செய்து உழவு சந்தைக்கு முன்னாடி இருக்குது. இதவே குடிநீருக்கு அவங்க உள்ளேயும் கூட நீங்க கொடுக்கலாம், சப்ளை பண்ணலாம், செய்யலாம், கொடுக்கலாம். பாருங்க எப்படி இருக்கு எப்படின்னு பாருங்க.